முருகா என்று என்னை அழைத்தல்லவா நீ இப்பொழுது என் வாக்கை கேட்க உள்வந்திருக்கின்றாய். 2 மணி நேரத்தில் 2 நற்செய்தி உன்னை தேடி வந்தே தீரும் என்பதை இப்பொழுது நான் சத்தியமிட்டு சொல்கின்றேன். மிக பெரிய கனவுகளோடும் ஆசைகளோடும் வாழ்கின்றாய். உன் மனதின் விருப்பங்கள் எப்பொழுது நிறைவேறும் என்று அனுதினமும் பிரார்த்திக்கின்றாய், மனதில் கேட்கின்றாய். உன்னுடைய ஒவ்வொரு குரலும் எனக்கு காதுகளில் விழுந்து கொண்டுதான் இருக்கின்றது. என்னுடைய செவியை வந்தடைந்த அந்த விருப்பங்கள் எல்லாம் என்னால் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதுதான் உண்மை. வீணாக சில விஷயங்களை நினைத்து பயப்படுகின்றாய். நடக்காதோ என்று நீயே கற்பனையில் வாழ்கின்றாய். நீயே ஒரு சில விஷயங்களை சித்தரித்து வைத்துக்கொண்டு உன் மனதின் காட்சிகளில் ஓடவிட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நடக்கக்கூடாதது நடந்து விடுமோ என்று வீணான பயம் உன் மனதில் இப்பொழுது இருக்கின்றது. ஆனால் இந்த பயத்தை எல்லாம் நீ தள்ளி வைத்துவிடு. எதிர்மறையான விஷயங்கள் எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதில்லை. இந்த முருகனுடைய கருணையால், இந்த முருகன் காட்டும் ஆசீர்வாதத்தால் பெரிய பெரிய நன்மைகள் மட்டும்தான் உன் வாழ்வை வந்து அடையும். உண்மை என்னவென்று தெரியாமல் உன்னுடைய மனம் குழம்புவதை நான் விரும்பவில்லை. ஒரு சில நன்மைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நடக்காமல் இருக்கின்றது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் நீ நடக்கும் என்று நம்பாமல் இருப்பதுதான். நம்பிக்கைதான் வாழ்க்கை என்கின்ற பொழுது அந்த நம்பிக்கை வைப்பதில் எதற்காக இத்தனை சிரமங்கள்? தடைகள் எதுவுமே இல்லாமல் நீ முன்னேறுவதுதான் என்னுடைய விருப்பம். ஆனால் அந்த தடைகளை நீ சந்திக்கும் பொழுது என்னுடைய அருளால் அத்தனையும் தாண்டக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் நான் உனக்குள் வைத்திருக்கின்றேன். நீ நம்ப மறுப்பதால் அது வெளிவராமல் உள்ளேயே அமுத்தப்பட்டிருக்கின்றது. நீ உன்னை நம்பினால்தான் இந்த உலகம் உன்னை நம்புவதற்கு தயாராகும். நீயே உன்னை தாழ்வாக எடை போட்டு வைத்திருந்தால் பிறர் எப்படி மதிப்பார்கள்? பிறர் மதிக்கக்கூடிய வாழ்க்கை உனக்கு வேண்டுமா? முதலில் நீ உன்னை மதி. உன்னுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை வை. பிறரோடு பேசும் பொழுது அவரை மதித்தும் பேசு. இனிமையான சொற்களை பேசு. உன் நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் உன்னுடைய மதிப்பை பிறர் மத்தியில் கூட்டவும் குறைக்கவும் செய்யும். எப்பொழுதுமே பிறர் மீது குறை கொண்டிருக்காமல், எப்பொழுதுமே உன்னை குறை கூறுபவர்களையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காமல், உன்னுடைய வேலைகளை, கடமைகளை, பொறுப்புகளை உணர்ந்து நீ செயல்பட வேண்டும். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல், எதை தவிர்க்க வேண்டுமோ அதை நினைத்து கொண்டு காலத்தையும் நேரத்தையும் வீணடிப்பதை முதலில் தவிர்த்துவிடு. எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நீ தவிர்க்க வேண்டும் என்று பலமுறை நான் உனக்கு சொல்லியும் அதை மறந்து விடுவதால் தான் பிரச்சனை. படிப்பதை மறந்தால் தேர்வில் வெற்றி பெற முடியுமா? படித்த நேரங்கள் தானே வீணாகும். அந்த படித்ததை மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து ஞாபகத்தில் வைத்திருந்தால்தான் தேர்வு வரும் பொழுதே எழுதி வெற்றி பெற முடியும். அதே போல்தான் வாழ்க்கை கற்றுத்தரக்கூடிய பாடங்களை, அனுபவங்களை மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து அதை மறக்காமல் வைத்திருக்க வேண்டும். அவமானத்தை சந்திக்கும் பொழுது அந்த பட்ட வலிகளையும் வேதனைகளையும் மறக்காமல் இருந்தால்தான் வைராகியமாக வாழ முடியும். மறக்காமல் சில விஷயங்களை வைத்திருக்க வேண்டும். சில விஷயங்களை மறந்தே ஆக வேண்டும். ஆனால் எதிர்மறையாக இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதால் தான் அது பிரச்சனையை வளர்த்து கொண்டிருக்கின்றது. மறக்க வேண்டிய விஷயங்களை மறக்காமலும், மறக்காமல் இருக்க வேண்டிய விஷயங்களை மறந்து போனதால் தான் பிரச்சனை ஏற்படுகின்றது. இவற்றை நீ நினைவு கூர்ந்தால் உன் பிரச்சனை இக்கணமே தீர்ந்துவிடும். உன் மனதிற்கும் அமைதி கிடைக்கும். உன்னுடைய வாழ்விற்கும் நிம்மதி பிறக்கும். 2 நல்ல செய்தி இப்பொழுது உன்னை தேடி வரும். பெற்றுக்கொள். நல்லது நடக்கும்.